வெல்கம் டு வானவில் எண்ணங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிள் சமையல் என்னென்னு பார்த்துடலாங்களா? தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்ட ஒரு கார குழம்பு தாங்க. பொரியலுக்கு வந்து கீரை. அப்புறம் இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல்னே சொல்லலாம். மாங்காய் சாதம். நாம் வந்து புளி சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம்னு வெரைட்டி ரைஸ் எப்பவும் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த மாங்காய் சாதமுமே ரொம்ப சிம்பிள் தாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு காவாசி மாங்காய் தாங்க எடுத்து இந்த கேரட் துருவுற மாதிரி நாம் வந்து துருவி எடுத்துக்கலாம். இதுக்கான வேணுங்கிற பொருளும் ரொம்ப சிம்பிள் தாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மஞ்சத்தூள், ஒரு வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா எடுத்துக்குங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் சமைச்சா சூப்பராக இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி, இவ்வளோதாங்க. ஃபஸ்ட் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணங்கினத்தையும் அதுக்கப்புறம் நம்ம மாங்காயை வந்து போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வணங்கணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம் எல்லாம் வந்து போகும். எல்லாம் வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்குங்க. நல்லா வணங்கின பிறகு எப்பவும் போல் நாம் ஆறின சோறை வச்சு நம்ம கிளறிட்டோம்னா சூப்பரான மாங்காய் சாதம் வந்து ரெடிங்க. இது நல்லா மணமாகவும் இருக்குங்க. எப்பவும் போல் லெமன் ரைஸு, புளி சாதம் செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.